வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் சினிமத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். அனுப்பாமா அப்படின்னு சொல்லும்போது பிரேமம் படத்துல அப்படி ஒரு ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த ட்விஸ்ட்ல நடிச்சதுனாலே ஒன்றுமோ தெரியல, அவங்களுக்குன்னு ரசிகர்கள் பட்டாலும் அதிகம். குறிப்பா அவங்களுடைய கேர்லி ஹேருக்கு இடையில அந்த கொடி படத்தெல்லாம் ஸ்டைலிங் ஆச்சு. பட் மறுபடியும் டிராகனுக்காக கேர்லி பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் கேர்லியா அந்த டிராகன் திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. ஆனா அடுத்தடுத்த திரைப்படமும் அவங்களுடைய நடிப்புல ரெடியா தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசைன்னு பார்க்கும்போது மலையாளம், தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லி மாறி மாறி ஃபோக்கஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவியோடைய சைரன் படங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் தமிழ்லையுமே அவங்களுக்கு உண்டான ரசிகர்கள் பட்டாளம் வேணும் அப்படின்றதுக்காக எந்த படம் பண்ணாலும் அது தமிழ்லையும் ஒரு மல்டி லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பைலிங்குவல் லாங்குவேஜ் படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. துருவிக்ரமோட இணைஞ்சு பைசன் அப்படின்ற படம் நடிச்சிட்டு இருக்காங்க. லாக்டவுன் அப்படின்ற படம் போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் அடுத்ததா பர்தா அப்படின்ற திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மலையாளம், தமிழ் அப்படின்னு சொல்லி பைலிங்குவல் லாங்குவேஜில் ரெடியாக இருக்கு. ஆனால் இந்த படத்தில் அனுப்பாமா மட்டும் இல்லைங்க, நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. ஆனால் குறிப்பாக ஒருத்தங்க இதில் கெஸ்ட் ரோல் வர போகிறாங்க அப்படின்னதும் எல்லாருக்கும் ஆடி போயிடுச்சு. புஷ்பா படத்துடைய பெரிய ஹிட், அதாவது புஷ்பா பார்ட் 1 பெரிய ஹிட் அப்படின்னா சொல்றியா மாமா தான். அப்படி ஒரு பாட்டை யாருமே எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம். அந்த ஒரு சிச்சுவேஷனில் அந்த படத்தையே தூக்கி நிறுத்துச்சு இந்த ஒரு பாட்டு அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான வேர்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பர்தா திரைப்படத்துலையும் சமந்தா ஒரு கெஸ்ட் ரோல் வராங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசிகர்கள் மத்தியில் அப்படியே ஒரு குதூகலம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்க போது, அண்ட் இந்த டீசர்லாம் ரிலீஸ் ஆனதும் அதை பார்த்து எல்லாரும் பூரி படைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னப்பா அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, சட்டிலாக இருப்பாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த படத்தை பற்றினா ஒவ்வொரு அப்டேட்டாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் தல அஜித்தோடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தை பார்க்கறதுக்காக ரசிகர்கள்லாம் கொண்டாடத்தோட காத்திருக்காங்க. அதுக்காக ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறோன்னு பண்ணதும் என்னப்பா எல்லா ஸ்டைல் ஆஃப் அஜித்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மும் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தோம்னா ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அதில் உள்ளே இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. குறிப்பாக ஏதாவது ஒரு மாஸ் ஹீரோ டப்புன்னு வந்துட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்காகவே ரசிகர்கள் காத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நிலையில் இப்போ இந்த படத்திற்கு சிம்பு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோன்னே பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆல்ரெடி ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் அப்படின்ற படத்தில் சிம்பு நடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் போகலை அப்படின்னாலும் அது நல்ல படம்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஈவன் அந்த படத்துடைய பார்ட் 2க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த படத்துக்குள்ள அந்த பார்ட் 2 ஏதாவது லிங்க் கோர்த்து விடுவாங்களா, அப்படியே முடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் அஜித் அவர்கள் ஒரு லீட் பண்ணியிருக்கும் போது சிம்பு அவர்கள் ஒரு சப்போர்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னும் போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கே தல அஜித் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய மேடைகளில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு தருணத்தில் தல அஜித்தோடைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லும்போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சூப்பரான டான்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எதுக்காக இண்டஸ்ட்ரி வந்தாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் நடிகை ஆகணும்னு தான் வந்தேன், ஆனால் என்ன டான்ஸர் ஆக்கி போட்டிங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வேதனையில் ஸ்ரீலீலா இருக்காங்க அப்படின்றத இப்போ போட்டு உடச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுடைய நடிப்புன்றதை தாண்டி பாட்டாக பார்க்கும்போது இந்த மடக்கி தட்டு அப்படின்ற பாட்டெலாம் வந்துச்சு, மகேஷ் பாபுவோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அது இல்லாமல் அடுத்ததாக இந்த கிஸ்கா அப்படின்ற பாட்டு. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா சூப்பரான ஒரு டான்ஸர், அடிச்சிக்கவே முடியாது இவங்க டான்ஸில் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாலும் இந்த ராபின்ஹுட் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த டான்ஸ்னா ஸ்ரீலீலா டான்ஸ் அப்படிலாம் சொன்னோன்னே அப்படிலாம் கிடையாதுங்க, வசனம்னா ஸ்ரீலீலா, நடிப்புனா ஸ்ரீலா, அப்படி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பட்டுன்னு தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இதுலேயே அவங்க மனசுக்குள்ள இருக்கிற குமுறல் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய படங்களில் அவங்க நடிக்கிறாங்க. ஆனால் இந்த ராபின்ஹுட் படத்தில் அவங்க சூஸ் பண்ணி நடித்ததுக்கு காரணமே என் நடிப்பு வசனம்லாம் தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் அப்படியே ஆணியில் அடித்த மாதிரி பதிஞ்சிருச்சு. ஆனால் எல்லாருமே இப்போ ஒரு நல்ல டான்ஸர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு படத்தில் நடிக்கும் போது அந்த படத்தில் அவங்க ஒரு பாட்டு ஹீரோயினாக ஆடும்போது அதை கொண்டாடினா ஓகே. ஆனால் நான் ஒரு பாட்டு மட்டும் ஆடுறதுக்கு மட்டுமே தான் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுதான் என் மனசு தாங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஈவன் தோ புஷ்பா படத்தில் சமந்தா ஒரு பாட்டுக்கு அந்த சொல்றியா பாட்டுக்கு ஆடலை அப்படின்னா ஸ்ரீலீலா இந்த ஒரு சாய்ஸை எடுத்திருப்பாங்களா அப்படின்றதே டவுட்டு தான். அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்ததே அவங்க ஆல்ரெடி சமந்தா ஒரு பாட்டை பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி இந்த பாட்டுக்கு நம்ம ஆடலாம் அப்படின்னு நினச்சது மட்டுமே தானும் ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க.
ரவி மோகன் அப்படின்னு சொல்லும்போது 20 வருஷம் திரைப்பயணத்தில் 25 படங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் வரிசையாக நிறைய படங்கள் இப்போ ரிலீஸ்க்கும் காத்திருக்கு. ஒரு சில படங்களுடைய ஷூட்டிங்கும் போய்கிட்டு இருக்கு. கராத்தே பாபு அந்த படம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. ஜீனி அப்படின்ற படம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. இது இல்லாமல் சுதா கோங்கராவுடைய இயக்கத்தில் இப்போ பராசக்தி அப்படின்ற படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஓகே. ஆனால் ரவிமோகனுக்குன்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதான் இயக்குனராக அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு. ஆல்ரெடி அவங்க அண்ணன் ஒரு சூப்பரான டைரக்டர்ன்றது நமக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி நானும் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடய இருக்காரு போல. முன்னாடி இருந்தே அவர் சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த படங்கள்லாம் நடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததான் நம்ம எடுக்கிறது டைரக்டர் அவதாரம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி உறுதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அது இல்லாமல் இந்த படத்துடைய கதாநாயகன் யாருன்ற கொண்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னா யோகி பாபு இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறதுக்கான சான்ஸ் உண்டு. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் என்னுடைய ட்ரீம் ஸ்கிரிப்ட், அதனால கண்டிப்பாக இந்த கதாபாத்திரத்துக்கு அவர் தான் சரியா இருப்பார் அப்படின்னு சொன்னது இல்லாமல் அவர்கிட்டையும் பேசியாச்சு, அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்கு. சீக்கிரமாக அஃபிஷியல் அப்டேட்டாக ஏதாவது விட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் பேசும்போதே உங்களுக்கு அப்டேட் வந்துச்சு பார்த்தீங்கல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்த படங்களும் இதுக்கப்புறம் நடிக்க போகிறதுக்கு கான்சன்ட்ரேட் கிடையாது. இருக்கிற பராசக்தி வரைக்கும் முடிச்சு விட்டு அடுத்து அப்படியே டேரெக்டாக நம்ம குதிக்கிறோம் பாருங்க அதில் அப்படின்ற மாதிரி டைரக்ஷனில் முழுமையாக குதிக்க போகிறாரா. ஈவன் தோ அந்த படமெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறமா ஃப்ரீ டைம்ஸ்லலாம் அவருக்கு உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதான் வேலையாக இருக்கான். அதனால சீக்கிரமாகவே அந்த ஸ்கிரிப்டையும் முடிச்சுட்டு பட்டுன்னு படத்துடைய ஷூட்டிங் அப்டேட்ஸ்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யோகி பாபு ஜெயம் ரவின்னு சொல்லும் போது கோமாளி படம் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்போவில் காமெடி பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக அவங்களுடைய படைப்பு எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ரசிகர்கள். கார்த்திக் சுப்ராஜோடைய தயாரிப்பில் இளங்கோராமோடைய இயக்கத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வைபவ் நிகாரிக்கான எக்கச்சக்கமான நடிகர்கள் சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆக காத்திருக்கிற படம் தான் பெருசு. இந்த படத்துடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே பெரிய பெரிய விஷயங்கள் அந்த படத்தில் வச்சிருக்கிறதுனால இது ஒரு 18+ மூவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இது அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. யூஸ்வலாகவே இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் எடுக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாருமே அடல்ட்டாக தான் எடுப்பாங்க. ஆனால் அது எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அந்த ஒரு டெக்னிக்கை அப்படியே அந்த படத்தில் ஃபாலோ பண்ணிட்டாங்க இளங்கோராம. ஆனால் அந்த மாதிரி எந்த முகம் சொல்லிக்கும் காட்சிகளும் அது இருக்காது. ஆனால் இந்த படம் 18+, ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதனால இது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன அப்டேட் என்ன அப்படின்னா, எப்போவுமே மக்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண போகிறோம் அப்படின்றதும் அவங்க சிரிக்கணும். நம்ம பாட்டுக்கு ஸ்க்ரீனில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவங்க சிரிக்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி போயிட முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் சிரிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரியான இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வைபவ் இல்லாமல் வைபவோடைய அண்ணனையும் சேர்த்து இந்த படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னதே நான் தான். ஆனால் அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத, அந்த மேஜிக்கல் ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வேற மாதிரியான ஒரு ப்ரொமோஷனை பண்ணிட்டாங்க. படத்துடைய டைட்டிலே போதும் அப்படின்ற மாதிரி பெருசு அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ அதனால் ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ காமெடி என்டர்டைனிங் படமாக 18+ படமாக இந்த படம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.